guys, welcome back to our channel. இப்போ நம்ம சேனலில் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். எனக்கு லைக்ஸ்லாம் கம்மியாக தான் வருது. ஸோ லைக்ஸ் மட்டும் எனக்கு போடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது நம்ம கூட ஒரு அசிஸ்டண்ட் வர போகிறாங்க. அந்த அசிஸ்டண்ட் பேர் கேட்போம். அசிஸ்டண்ட் உங்கள் பேர் என்ன? ஹாய், என் பேர் மினி. அசிஸ்டண்ட் பேர் மினியா. அவங்க எதை சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க. காய்ஸ், நம்ம ஆகாஷ் கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறோம். 10 பைக் வச்சு 3 காரால் எப்படி இடிக்க போகிறோன்னு பார்க்கணும். அவர் சொன்னது புரிஞ்சிருக்காது. 1 like is equal to 1 motivation. அவங்களே சொல்லிட்டாங்க. சேலஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 பைக் நிற்க வச்சிடணுமா. 10 பைக்கை நிற்க வச்சுட்டு 3 வகையான இது மாதிரி கார் ஒன்று, லேம்போகினி, அப்புறம் வேறு மாடல் ஜீப், இது மாதிரி ஏதாவது நிற்க வச்சுட்டு அந்த 10 பைக்கை எது நல்லா ஃபுல்லாக மோதி தள்ளுது, பாதி அளவுக்கு நிறைய மோதி தள்ளுதுன்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பைக்கெல்லாம் போட்டு லைனாக நிற்க வச்சுக்கலாம். சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல இடத்த தேர்ந்தெடுக்கணும். வீடியோ அங்கங்கே கட் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா 10 பைக் நிற்க வைக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. 3000 பைக் எடுத்து இந்த பைக் ஏற்றுக்கலாம். எப்படியோ ஒரு வழியாக நம்ம பார்த்திங்கன்னா 10 பைக்ஸ் நிற்க வச்சுட்டோம். அந்த இடத்துல ஒரு ட்ரையல் காமிச்சிக்கிறேன் பாருங்கள். செம்ம கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நிற்க வைக்கிறதுக்கே போதும் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ தெரியுதா? 1 2 3 6 7 9 10 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, 11 இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு எந்த கார் ட்ரை பண்ணலான்னா, எந்த கார் ட்ரை பண்ணலாம்? 200 பார்த்தீங்கன்னா இந்த கார் வரும், இது ட்ரை பண்ணலாம். அசிஸ்டண்ட் ஏன் அமைதியாக இருக்கீங்க? நான் பேசுங்க அசிஸ்டண்ட். நீங்கள் சொன்ன கார் ட்ரை பண்ணுங்க. தள்ளலை, முடியல. பார்த்தீங்கன்னா இந்த கார் ஃபீல்ட் ஆயிடுச்சு. சுத்தமாக இன்னொரு கார் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஜீப் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓடு டைம் ஜீப்பு தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு பிடிச்ச லேம்போகினி தான். உனக்கு பிடிச்ச ஜீப்பாக எனக்கு பிடிச்ச லேம்போகினியாக பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் சொல்கிறது நீ சொல்லுங்க. ஜீப் அவளே ஓடுறா, நீ ஓடுறா. ஜீப் செம்மையாக நிறுத்திச்சு. எதுவும் தள்ளலை. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். 1 like is equal to 1 motivation. சரி, ஓகே. நம்ம ஃபேவரட் காரு ஜெயிக்கிறோம், தட்டி தூக்கணும். ஓகே, வரைஞ்சி போச்சு காய்ஸ் எல்லா வண்டியும். அது
வின் ஆயிடுச்சு. ஜீப் வந்து முன்னாடி. தேர்டு வந்து இந்த காரு. செகண்ட் வந்து நம்ம மினிக்கு போச்ச ஜீப்பு. தேர்டு வந்து நம்ம காரு காய்ஸ். திருப்பி சொல்கிறேன், வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு இந்த 10 பைக் நிற்க வைக்கிறதுக்கு போதும் ஆகிடுச்சு. சரி, நல்லா ஃபன்னாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக ஃபன்னாக போச்சு. ஒரு நாள் வந்து ஆகாஷ் வந்து கிவ் அவே தர போகிறேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் அவ்வளோ லைக் போடல. லைக் போட்டிங்கன்னா க்ளோவிங் பென் தருவோம். அது எங்ககிட்ட நிறையவே இருக்குது. அது வந்து க்ளோவிங் பென்னு. சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர்லாம் இருக்குல்ல, அது மேலே ஒன்று ஏற போகிறோம். ஏன் எப்படியாவது நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து இந்த வீடியோவோட என்ன இருக்கும். சொல்லுவாங்க சீக்கிரம் அந்த கண்டெய்னர் பர்பிள் ஆட் கம்மி பண்ணுங்க. யார் நிறைய பர்பிள் ஆட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் கிரானிட்ரி வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ வந்தாச்சு நம்ம எப்படியோ இந்த கண்டெய்னர் மேலே பொறுமையாக ஏறி மேலே போகணும். அதான் நம்ம குறிக்கோள். அதான் நம்ம டாஸ்க். நான் இல்லை. ஓகே, இந்த மொட்டை தலையை ஏறானா பார்ப்போம். பொறுமையாக ஏறணும். நான் எதுக்கு இந்த பைக் எடுத்திருக்கேன்னா, குட்டியாகவும் இருக்கும், மேலே போகிறதுக்கு இதுவாகவும் இருக்கும், கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். அது கம்ஃபர்டபுளாக. நம்ம இந்தியன் பைக்லேயே நிறைய கண்டெய்னர்ஸ். ஆமாம் கைஸ், நிறைய இருக்குது. எழுதிடக்கூடாது, எழுதா திருப்பி ஏற மாதிரி வரும். அது நீங்களே பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கைஸ், கீழே உள்ள போகிறோம். பொறுமையாக போனோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு ஏரி தெரியுது பஸ், நீங்களே கவனிங்க. இதெல்லாம் ஏறணும்னா ஒரு பெரிய ஆள் தான் ஏறுவாங்க, நம்மளால் ஏற முடியாது. அதே தான் ட்ரை பண்ண, ஏற முடியலனால. நடந்து வேணால் ஏறிடலாம், பைக்கில் ஏறவே முடியாது. எனக்கு வேறு உடம்பு சரியில்லை காய்ஸ், அதனால தான் இப்படி பேசுகிறேன். ப்ளீஸ் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. காய்ஸ் அப்படியே கொஞ்சம் ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏறிடுவோம். பக்கத்துலேயே பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அதை நம்ம போகிற உடனே அவங்க வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கத்தி பெய்து செத்தாக போல தான் போல. பயந்து ஓட்டக்கூடாது, டாஸ்க் இது. இதுதான் டாஸ்க்குன்னு தெரியும். இதெல்லாம் கீழே விழக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்திருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. எழுதிருப்போம். எத்தனை ஏறணும் தெரியல. பைக் விட்டு இறங்கலாமா? இங்கே போனால் தெரியும்.
இன்னும் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கு. நிறைய ஏறணும். நம்ம பாதி நடந்தே ஏறிடுவோம். பார்த்து போங்க. நீங்க வந்து பார்க்கறதுக்கு வியூ எவ்வளோ செம்மையா இருக்கு பாருங்களேன். நடந்தே போகலாம், ஓட கூட வேணாம். நீங்க வந்து கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராது. நம்ம தயவு செஞ்சு இவ்வளோ ஹைட் வந்தீங்கன்னா பைக்லேருந்து கீழே விழுங்க. அப்போ தான் ஹெல்த்துக்கு மட்டும் குறையும். இங்கேருந்து அப்படியே உடம்போடு கீழே விழுந்தீங்கன்னா லைஃபே போயிடும். அப்புறம் திருப்பி விளையாடுற மாதிரி வரும். இது ஏறிட்டோங்களா நிறைய யாருமே இது ஏறிக்க மாட்டாங்க. நம்ம இந்தியன் பைக்கில் இது ஏறிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இதை படைச்சிடலாம். கிட்ட வந்துட்டோங்க. சரிடா, இன்னும் 2 இன்னும் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் ஏற மாதிரி வரும். இங்க இருந்து ஒரு ஊரே இருக்கு. ஃபன் ட்ராக் இருக்குல்ல காய்ஸ் சேலஞ்சில், அது பெருசா இல்லை இது பெருசான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எது பெருசுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஃபன் ட்ராக் தான். காய்ஸ் வந்துட்டோம் காய்ஸ். நம்ம நினச்சது வீணாக போல. இப்போ பைக் எடுத்துக்கலாம். நீங்கள் நிற்கல படிக்கிறதுக்கு தான் எனக்கு பயங்கர பயமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி என்ன சொல்லுங்கள் கமெண்ட்டில். எங்கள் எலும்பு மட்டும் கீழே இருந்தால் ஒரு எலும்பு கூட தேராதுப்பா, அது மட்டும் நிச்சயம். ரெண்டு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் தான் அந்த இதுவும் இருக்கு. பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இது மேலே ஏறுமான்னு தெரியல, ஆனால் ஏறிட்டோம் காய்ஸ். பார்த்தீங்களா மினிடா, நம்ம ஏறிட்டோம். மினி பாரு, நம்ம ஏறிட்டோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் அப்படியே குதிக்க போகிறோம். நம்ம ஏறிட்டோம். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இவங்க எனக்கு வந்தனா இவனை சுட்டே சாவடி பண்ணுங்க. நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா. உயிரோட தான் இருக்கும். நம்ம கீழே குதிக்கணும். நம்ம உயிர் போயிருந்தா என்ன யாரும் ஓடி வராங்க. சும்மாவே நம்மளை சொல்றாங்க. புதுசா வேற இருக்கு. இது ஊர் இல்லை, மிலிட்ரியாகும். அப்போ அவங்களுக்கு இளநீர் வேணும் அப்படிங்கிறதுக்கு அது வளர்ந்துருக்கு. இவன் வேறு ஃபன் பண்ணிட்டே இருக்கான். அப்போ தானே இந்தியன் பைக் ஜாலியாக இருக்கும். நீ தானே வீடியோக்கு முன்னாடி ஃபன் பண்ணி இவங்களை வேறு சுத்த வச்சுட்டே இருக்கோம். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஏறணும்னு ட்ரை பண்ணேன். இது வந்து கன்ஃபார்ம் முடியாது. ஏன்னா நேரத்தை சொல்லியிருக்காங்க இது ப்ரோவாக விளையாடுறவங்களாலே முடியாதான் இது மேலே ஏறிருக்கு. ஆனால் ஹெலிகாப்டர் போட்டு வேணால் இது மேலே ஏறலாம். அப்புறம் 2 முடிஞ்சிருக்கு, 2 ஃபன்னு. இன்னும் அதை பண்ணலாமா வேணாம் பார்க்குறேன். கேம் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம்.
என்னன்னே தெரியல கைஸ். அதான் இன்ஃபினிட்டி எழுத்து போட்டுருக்கோம்ல. அதுவும் நிறைய வெயிட். இப்போ 8 3 8 போட்டால் வருங்க. பைக் வரும். இந்த பைக் நல்லாவே இருக்கு. கைஸ் நம்மளுக்கு அந்த பைக்குன்ற ஒன்றே சிம்பிளே காட்டல. ஆமாம், எனக்கு இப்படி பக்கா ஆகுது நிறைய தடவை. ஜம்ப் பண்ணி ஏறினீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகுது. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் ஃபோனில் தான் அந்த மாதிரி ஆகுதா உங்களுக்கு எப்படி ஆகுது? இந்த பைக் பிடிக்கல, கண்ணுலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பைக்கு லவ்வர்ஸ் யாராவது எப்படின்னா தயவு செஞ்சு நான் படிச்சுக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். என்ன பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகும்போது அது சாத்தியமா? அது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நிறைய போலீஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நிறைய போலீஸ் இருந்தாங்க கைஸ். இப்போ போலீஸே இல்லை கைஸ். அன்னைக்கு ஒரு நாள் நான் தனியாக இந்தியன் பைக் விளையாடும்போது நான் யாரையோ ஒருத்தவங்க சுட்டுட்டேன். எவ்வளவு பேர் வந்து உங்கள் மேலே பம்ப் போட வேண்டியதான். போலீஸ் இல்லை, அந்த வெறியை உங்கள் மேலே காட்ட வேண்டியதான். சாவுங்க, போங்க போங்க. லைனாக இங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் நம்ம பாம் செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஏமா ரோடு ஃபுல்லாக பாம்பு போட போகிறோம். ரோடுன்னா எப்படி இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாம்பு போட போகிறோம். எல்லாரும் கேட்பீங்க இந்தியன் பைக்கில் என்னடா இவ்வளோ பாம் எடுக்க வருது எனக்கு கேட்பீங்க. அதான் எனக்கும் தெரியல இவ்வளவு பாம் வந்துட்டு. நம்மளால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுருவோம். கார் வந்துருக்கு, கார்லேயே பாம்பு போட்டுருவோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாம் போட்டுருக்கோம். இந்தியன் பைக்கில் இந்தியன் பைக்னாலே ரொம்ப புரியுது. தூரம் போயிட்டு உங்களுக்கு கிராணி பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்பி இப்போ பாருங்க. பார்த்தீங்களா எப்படி குழந்தைகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா. இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ நிறைய உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த சேனலில் சேவ் பண்ண முடியாது. 1 like is equal to 1 motivation. மினி 2 பேரும் சேர்ந்து தேங்க்ஸ்னு சொல்லலாமா? Thank you.